ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வந்து எல்லோரும் ஃபேமிலியோட மெரினா பீச் போயிருந்தோம். அதோட ஒரு குட்டி vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் நூடுல்ஸ் வந்து வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து மெரினா பீச் போயிருந்தோம். இவன் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி ஹரிகிருஷ்ணா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். அவன் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறான், லீவுக்காக வந்திருக்கான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பீச்சுக்கு வந்துருந்தோம். எல்லாம் வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நகுலுக்கு வந்து பயம் இருந்தாலும் போகணுன்னு ஒரு ஆசை. பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோவாலாம் ஃபஸ்ட்டு நம்ம இருக்க மெரினா பீச் மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஒன்றும் கூட்டமே இல்லை பெருசாக. நாங்கள் வந்து ஒரு சண்டே தான் போயிருந்தோம். ஒரு 5:30 மணி இருக்கும். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் கூட்டம் இல்லை. அந்த களை கட்டுறதெல்லாம் இல்லவே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு வந்திருக்கா பிறந்தலேருந்து. நானுமே வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நானும் பீச்சுக்கு வந்து. சென்னையில் இருக்குன்னு தான் பேர். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பீச்சுக்கு வரேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குல்ல, நல்லா நம்ம வீட்டுக்குள்ளே ரூம்லேயே அப்படி இருந்துட்டு இங்கே வந்து நல்லா இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு மண்ணில் வர ஃபஸ்ட் டைம் மண்ணெல்லாம் வந்து தொடுறா. எந்திரிச்சு நில்லு. மண் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல. ஏய் நில்லடி. நில்லு. அப்பா கை பிடிச்சிக்கோ, ஒரு கை பிடிச்சிக்கோ. நடக்குது இல்லை ஒன்றுல. வா 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 வா. அவனுக்கு மண்ணில் நடக்க தெரியல. அதுதான் வருதா. மேடம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க வெளியே வந்ததுனால. ஹார்ஸ் ரைடிங்லாம் முடிஞ்சு இங்கே வந்து தண்ணிக்கிட்ட உட்காந்துட்டோம். அவங்க ஏன் அப்படி துணியை கட்டியிருக்காங்கன்னா ஃபேஸில் அவங்களுக்கு இந்த பீச் காற்று வந்து ஒத்துக்காது, கொஞ்சம் கோல்டாகும். அதனால வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இவர் கார்ன் சாப்பிட்றதுலே குறியாக இருக்கார். கார்ன் அந்த பீச்சில் சுட்டு தருவாங்கள்ல, அந்த கார்ன் செம்மையாக இருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், அதை சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோஸ்ட் கார்ட் டேவா, இன்றைக்கி இந்த கடற்படை தினமா. ஸோ அதனால் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்பெல்லாம் அந்த சைடு 3 ஷிப்பெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நல்லா செமையாக இருந்துச்சு பார்க்கவே. ஹெலிகாப்டர்லாம் கிட்ட போச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் வந்து கிட்ட பார்த்தோம். ஹெலிகாப்டரில் போகிறவங்கெல்லாம் ஜாலியாக பை சொல்லிகிட்டே போனாங்க. அவ்வளோ கிட்டவே போச்சு. அந்த ஷிப்பெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பில் வந்து லைட்டெல்லாம் போட்டு நாங்கள் வந்து அப்போ கிளம்பிட்டோம். நல்லா இருட்டானதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. சரி பஜ்ஜி சொஜ்ஜி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக நல்லா மண்ணில் செம்ம ஆட்டம் ஆடினாங்க 2 பேருமே. எந்திரிச்சு வரவே மாட்டேங்கிறாங்க. சரி அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். அடுத்ததாக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் வந்து பண்ணேன். அதோட ரெசிபியை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக எடுத்து கொதிக்க விட்டுருக்கேன். ஃபுல்லாக இல்லை, ஒரு பாதி 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன்.
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த நூடுல்ஸை வந்து நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். நூடுல்ஸ் வந்து நான் இன்றைக்கி 2 பேக்கெட், இந்த மாதிரி பேக்கெட் 2 பேக்கெட் வந்து நான் போட போகிறேன். பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்னு எனக்கு போட்டிருக்கு. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து வைக்க போகிறேன். ஒரு பேக்கெட் வந்து போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் தனித்தனியாக வந்துடும், எல்லாம் வந்து ஈவனாக வந்து வேகும். ஸோ வந்து 2வது பேக்கெட்டும் வந்து நான் இப்போ சேர்க்குறேன். நான் வந்து ஒரு 5 பேருக்கு வந்து செய்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய பேக்கெட்டில் 2 பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3 பேர் அப்படி செய்யணுன்னா கூட இதில் ஒரு பேக்கெட் போட்டால் போதும். 200 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது ஒரு பேக்கெட்டு. போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சால்ட்டும் ஆயிலும் வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நூடுல்ஸ்க்கு தேவையான நமக்கு சால்ட்டுமே நம்ம வந்து இதில் கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. இது ஒரு 80% வெந்தால் போதும். இதை வந்து எடுத்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் ஃபுல்லாக கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் நூடுல்ஸ் தேவையான சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து மைதா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். மைதா வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன். சிக்கன் ஃப்ரையில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு கடையில் கிடைக்கிற அந்த நூடுல்ஸ் மாதிரி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து அதில் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்து நல்லா வந்து இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதுவும் வந்து நூடுல்ஸில் போடுறதுக்காக. அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, சில்லி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வேணான்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், பெப்பர் பவுடர். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் நான் ஃப்ரை பண்ணுற அந்த பாதி வீடியோ வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து எல்லாம் நூடுல்ஸில் போடுறதுக்கு பதிலாக அப்படியே வெறும் வாயிலே பாதி காலி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ வந்து சிக்கன் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பூண்டை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது வந்து நூடுல்ஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பெரிய கடாய் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து 4-5 பேருக்கு பண்ணோம், ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதனால 4-5 பேருக்கு பண்ணுறதுனால பெரிய கடாய் எடுத்துருக்கேன். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் அந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட்டு நமக்கு வந்து பொரியல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இது கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேரட் கூடவே கேப்சிகம் சேர்த்துறாதீங்க. கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேப்சிகம் வந்து பட்டுன்னு வதங்கிடும். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கெலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன்.
இது கூட நீங்கள் வேணால் மஷ்ரூம் வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கோபி, அதாவது நீங்கள் இந்த வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு பதிலாக வந்து நீங்கள் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்குறேன். காய்கறிலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து ஒரு ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நார்மலாக செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு செய்கிறதுனால வந்து எல்லாமே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தானே நூடுல்ஸ் செம்மையாக இருக்கும், அதனால் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து முட்டை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அது எல்லாமே வந்து இதில் உதுத்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க, அப்படியே கொட்டிடாதீங்க, அப்போ வந்து கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எல்லாமே அந்த மசாலா, நம்ம போட்ட சிக்கன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓகே அந்த நூடுல்ஸ் கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நூடுல்ஸ் தனியாக அந்த இது தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பெப்பர் தான் வந்து அது ஃப்ளேவரே நமக்கு. நம்ம கடையிலலாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே வந்து ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்லாம், எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லாமல். ஈஸி தான், வந்து ரொம்ப கஷ்டமும் இல்லை. சால்ட் பார்த்தேன், சால்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸில், நூடுல்ஸில், சிக்கனில் எல்லாத்துலேயுமே சால்ட் தனித்தனியாக போட்டிருக்கோம். இது டொமேட்டோ கிச்சன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். நம்ம சிக்கன் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக வந்து இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.